ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம முயலும் ஆமையும் அப்படிங்கிற கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் முயலும் ஆமையும் நண்பர்களாக இருந்துச்சான். ஒரு நாள் முயல் வந்து ஆமைக்கிட்ட நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டுச்சான். ஆமையும் சரின்னு சொல்லிச்சான். ஓட்டப்பந்தயமும் தொடங்குச்சான். ஓட்டப்பந்தயம் தொடங்குனதும் மற்ற மிருகங்கள்லாம் அதை வேடிக்கை பார்த்துச்சான். முயல் வேகமாக ஓட ஆரம்பிச்சுதான். ஆமை வந்து மெதுவாக நடக்க ஆரம்பிச்சுதான். ஒரு கட்டத்துக்கு மேலே முயல் வந்து திரும்பி பார்த்து ஆமையை பார்த்து கேலி பண்ணிச்சான். மெதுவாக தானே நடந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முயல் வந்து வேகமாக ஓடி ஒரு மரத்துக்கடியில் போய் படுத்து தூங்கிருச்சான். ஆமை மெதுவாக தானே வருது, நம்ம கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலான்னு சொல்லி தூங்குச்சான். ஆமை வந்து விடாமல் நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஆமை முயலை தாண்டியும் நடந்து போயிடுச்சான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து கண் விழித்து பார்த்த முயல் வந்து ஆமை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிச்சான். ஒருவேளை நம்மளை தாண்டி போயிருக்குமோன்னு சொல்லி பயப்பட்டுச்சான். மறுபடியும் வேகமாக முயல் வந்து ஓட ஆரம்பிச்சுதான். ஆமை வந்து கிட்டத்தட்ட அந்த ரேஸோட முடிவுக்கே போயிடுச்சான். அதை பார்த்து முயல் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பயந்துச்சான். முயல் தோற்று போச்சான், ஆமை வந்து ஜெயிச்சிருச்சான். ஸோ இந்த கதையில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம வந்துட்டு வேகம் மட்டும் இருந்தால் பத்தாது, பொறுமையும் வேணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.